அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியேன் பொற்பாத கமலங்களை தொட்டு பணிகிறேன். அம்மா ஸ்கிரீன் தெரியுதாங்கம்மா? தெரியுது. ஓகேங்கம்மா. சிவ சிவ. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கழ்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. சக்திவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. வெறுமயிரும் சேவலும் துணை. கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன். கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன். கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன். கதிர்வேல் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரும்பாள் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதிதனை நொல்து நொல்து இங்கே எழுதல் மனோ வேகின்றதே. விதிதனை நொல்து நொல்து விதிதனை நொந்து நொல்து விதிதனை நொல்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அனைத்து அடியார் பெருமக்களின் பொற்பாதங்களையும் பணிகிறேன். இன்றைய தினம் நாம் சுவாமிமலை திருப்புகழை சிந்திக்க உள்ளோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல்னு சொல்லலாம். அடியார்களுக்கு ரொம்ப விருப்பமான பாடல், ஒரு பலன் தரக்கூடிய பாடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சுவாமிமலை குருபரனுடைய அந்த பரிபூர்ண கிருபையையும் அவன் அங்கே எவ்வாறு அமர்ந்திருக்கிறான் என்ற நிலையையும் அந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் மிக அருமையாக கோர்வையாக சொல்லி வருகிறார். அந்த திருப்புகளில் ரொம்ப அருமையான பாடல். குழந்தை பேரு வாய்ப்பதற்காக பாடக்கூடிய பாடல். அதாவது எல்லா செல்வங்களும் கிடைத்துவிடும், ஈஸ்வரனுடைய கிருபையிலாகட்டும், இல்ல விதையை வென்று கூட தன செல்வம், எல்லா கல்வி செல்வம், எல்லா செல்வங்களும் வரும். ஆனா குழந்தை செல்வம் அப்படிங்கிறது அந்த ஈஸ்வர கிருப்பை இருந்தால் ஒழிய அது வராது. பகவானே பார்க்கணும். அம்பாளுக்கே ஒரு புத்திரனை ஈன்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை என்று கந்த புராணத்தில் நமக்கு கதைகளாம் கிடைக்கிறது. முருகனே சிவபெருமானுடைய நெற்றிகளிலிருந்து வந்தார் அப்படிங்கிற அந்த சாபமாகப்பட்டது அம்பாளுக்கு கிடைத்து விடுது. அம்பாளுக்கு சாபம் கொடுக்கும் அளவிற்கு நாம் பெரிய ஆள் இல்லை. இருந்தாலுமே அந்த வார்த்தைகளுக்கு தெய்வங்களும் கட்டுப்படும், தேவதைகளும் கட்டுப்படும் என்றார் போல் அந்த சாபத்தினால் ஈஸ்வரனுடைய நெற்றிகளிலிருந்து பிறந்தவர் தான் நம் குருபரன் சுவாமிநாதன். அப்படி நம்முடைய சுவாமிநாத பெருமான் இருக்கிறார். அப்படி குழந்தை செல்வம் அப்படிங்கிறது பகவதிக்கே அது ரொம்ப கடினமான செயலாக இருக்கும் பொழுது நாம் சாதாரண மக்கள், அதனாலதான் பெரியவர்கள் சொல்வார்கள், ஒரு ஸ்திரீ சாபமோ, ஒரு திருநங்கையுடைய ஒரு சாபமோ, இல்லை ஒரு பிராமணனுடைய ஒரு சாபமோ, ஒரு வேத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாபமோ, ஒரு சக்தியினுடைய ஒரு சாபமோ இதெல்லாம் வாங்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பணிந்து முடிந்த அவரை அவர்களுக்கு தேவையான உபச்சாரங்களை செய்து அவர்களை பேணி பெண்கள் சாபம் கூடவே கூடாது என்பார்கள். அப்படி அந்த பெண் சாபம், ஸ்திரீ சாபம்,
ஒரு அந்த மாதிரியான சாபங்கள் வந்து குழந்தை பேற்றில் வந்து நமக்கான ஒரு இதே வந்து முட்டுக்கட்டையாக நிற்கும் அப்படிங்கிறது சொல்றது. அதுக்கு முருகப்பெருமானை நாம் காதலாகி கசிந்து கண்மீன் மருகி வேண்டினால் அந்த குழந்தை செல்வமும் நமக்கு கிடைக்கும். இந்த பாடலில் முருகப்பெருமானே குழந்தையாக வேண்டும் என்று கேட்கிறார். சிவமாதுடனே அனுபோகமதா என்ற பாடல் அண்ணாமலை திருப்பாடலில் முருகனை ஃப்ரெண்டா வரிக்கிறார். இந்த முருகன் எனக்கு ஃப்ரெண்டா வந்துரு, உன்னுடைய வேல் மயில எனக்கு கொடுத்துரு, நீ வச்சிருக்கிய அந்த வேல் மயில எனக்கு கொடுத்துரு, உங்க அம்மாவை எனக்கு வந்து தத்து கொடுத்துரு, உங்க அப்பாவை எனக்கு தத்து கொடுத்துரு, உனக்கு எப்படி அந்த தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் உறவினர்களும் அதே மாதிரி எனக்கும் உறவினர்கள். அப்படி ரொம்ப ஃப்ரெண்டு, ஒரு சக்கிய பாவத்துல அருணகிரிநாதர் பாடுறார். இந்த பழமுதிர் சுவாமிமலை திருப்புகள்ல ஒரு குழந்தையா ரொம்ப சௌலபிய சௌசீல்யத்தினுடைய உச்சகட்டமாக அருணகிரிநாதர் ஒரு முருகப்பெருமான குழந்தையாக வரித்து, உன்னை தாளாட்டனமே முருகா, உன்னை சீராட்டனமே முருகா அப்படின்னு முருகர் கொஞ்சரார் கெஞ்சரார் குழையாரார். அந்த விதமான ஒரு பாடல். பொதுவாக வள்ளி என்ற ஒரு ஒரு கிழத்தின உரிமையுடையவள். வள்ளி என்பவளை எல்லா திருப்புகளிலேயுமே அருணகிரிநாதர் குறிப்பிட்டு சொல்வார். அதே மாதிரி இந்த திருப்புகளையும் அருணகிரிநாதர் வள்ளியை குறிப்பிட்டு சொல்கிறார். அதற்கு நாரத பக்தி சூத்திரத்திலிருந்து ஒரு சூத்திரத்தை சொல்லி பக்தி எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நாரதர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த வழியில நாரதருடைய பக்தி சூத்திரமும் அது நம்முடைய வள்ளிக்கு எப்படி பொருந்துகிறது என்ற அந்த ஒரு இதையும் பார்த்துட்டு திருப்புகளுக்குள்ள போலாம். ஏன்னா நாரதர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய கௌமார மதத்தில், அதாவது முருகப்பெருமானை முழுமுதலா கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய ஒரு மதத்தில் தலையாய கடமையை வகிக்கிறார். திருப்பரங்குன்றத்துல நம்ம போய் சேவிச்சோம்னா நடுவுல முருகப்பெருமானுக்கு வலதுபுறம் நாரதர், இடதுபுறம் தெய்வ யானை. நாரதர் தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அதே போல் சுவாமி திருத்தணியில் அந்த சூரசம்ஹாரம் முடிந்து இருக்கும் பொழுது சுவாமி இந்த மாதிரி உன்னுடைய ஒரு பொன் குழந்தை உங்களுக்காக ஏங்குறா, உங்களையே கணவனாக வரிக்கிறான்னு கேட்டு அந்த ஒரு குருநாதருடைய ஸ்தானத்திலிருந்து அந்த செயலை ஆற்றுகிறார். இந்த மாதிரி வள்ளின்னு ஒருத்தி இருக்க, முருகப்பெருமானுக்கு தெரியாம இருக்காது, இருந்தாலும் ஒரு 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 புரோக்கர் மாதிரி, அதாவது ஒரு வணிகர் மாதிரி அந்த வள்ளிக்கிழங்கிலிருந்து கிடைத்த அந்த வள்ளிக்கிழங்கை முருகப்பெருமானிடம் வியாபாரிக்கு விற்கிறாராம். அதாவது நாரத பெருமான் அப்படி அந்த வேலையை செய்கிறார். அவர் கைமாற்றி விடுகிறார். அவ்வளவுதான். தனக்கு கிடைத்த அந்த அருமையான வள்ளிங்கிற பொக்கிஷத்தை முருகப்பெருமான்கிட்ட கொண்டு விடணுமே, அதற்காக அவர் ரொம்ப ஸ்ரத்தையோட அந்த ஒவ்வொரு பணிகளையும் செய்கிறார். நாரதர் வந்து மறுபடியும் வள்ளி பிராட்டிட்ட பேசுறார். இப்பேற்பட்டவன் முருகப்பெருமான் அவருக்கு குறியெல்லாம் சொல்றார். அப்பேற்பட்ட சிறப்பான வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் நிலையில ஒரு சிறந்த ஒரு இடத்தை வகிக்கிறார். அவருடைய பக்தி சூத்திரத்துல பக்தி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அந்த தாத்பரியத்தை ஒரு 4 சூத்திரங்களை பார்ப்போம். அபிமானத்தம் தாதிகம் தியாஜ்யம், அகங்காரம் தற்பெருமை முதலியவற்றை விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு அந்த சூத்திரத்துல சொல்றார். 64வது சூத்திரத்துல அபிமா நதம் பாதிகம் தியாஜ்யம் அப்படிங்கிறார். ததர்பிதாலகி அகாச்சார சன்காம குரோதாபிமானாதிகம் தஸ்மின்னேவ கரணீயம் திரூபபங்கம் பூர்வகம் நித்யதாச நித்காந்தாபஜாத்மகம் பிரேமைவ காரியம். அகங்காரம் மமகாரம் போன்ற அனைத்து துர்குணங்களையும் விட்டொழிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் விட்டு ஒழித்து விட்டோம், இருந்தாலும் அது நமக்குள்ளே மேலிடுகிறது என்றால் அதை சர்வம் நாராயணத்தை சமர்ப்பயாமின்னு அவன்கிட்ட விட்டுறணுமா, எம்பெருமான் கிட்ட, முருகப்பெருமான்கிட்ட விட்டுறணும். இதெல்லாம் எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட நான் சரண் அடைஞ்சிட்டேன், இருந்தாலும் இந்த மாதிரியான துர்குணங்கள் எனக்கு மேலிடுகிறது, இப்ப என்ன படம் தெரியாம அவனுடைய செயலாகவே விட்டுறணுமா. அப்படி விட்டு விட்டால் அதெல்லாம் அவனுக்கு நம்மளுடைய செய்யக்கூடிய காரியங்கள் அவனுக்காக தான் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளே இதை செய்ய மாட்டோம். அது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சிரும். சூத்திரம்ங்கிற ஒரு ஃபார்முலா. சுவாமியை நம்ம எப்படியெல்லாம் அடையலாங்கிறத ஒரு குருநாதர் தானே நமக்கு சொல்லணும். நாரதர் குருநாதராக இருந்து நமக்கு வழிகாட்டல் எப்படியெல்லாம் பக்தி செய்யறது அப்படிங்கிறது ஒரு குருநாதர் வேணுமே. இந்த பாதையில உனக்கு அங்க அந்த சமுத்திரத்துக்கான வழி தெரியும்னா அந்த பாதையில முன்னாடி யாராவது போயிருக்கணும், அப்பதான் அந்த இடத்துக்கான வழி நமக்கு தெரியுமா. அப்படி நாரதர் பக்தி என்கிற கயிற்று நடந்து போய் அந்த சத்சங்கம் அப்படிங்கிற அந்த பெரிய அந்த கடலை நமக்கு காமிக்கிறதுக்காக போறாராம். அப்படி சொல்றார். 3வது அந்த 65வது சூத்திரத்தில் தலைவன் தாசன் சேவை, இந்த 3மே செய்யணுமா.
முருகப்பெருமானுக்கு தலைவனாகவும் இருக்கும். தலைவனா முருகப்பெருமான் இருக்கான், தாசியனா நம்ம இருக்கும், நம்ம சேவையும் செய்யணுமா. அப்படி சேவை செய்யும் பொழுது அவன் தலைவனாகவும் அவன் நாம் தாசனாகவும், அவன் பதியாகவும் நாம் பத்னியாகவும், அப்படி பிரேமையே ஒன்றி 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 இருந்தால் பக்தியாகப்பட்டது பக்தி வளைக்குள் நாம் விழுந்து விடுவோமாம். அப்பேற்பட்டது பக்தி. அந்த பிரேமையே, அதாவது 2 முறை பிரேமைவ காரியம் பிரேமைவ காரியம் 2 முறை அந்த பதத்தை பிரயோகப்படுத்துகிறார் நாரதர். பக்தா ஏகாந்திதோ முக்கியம், பகவான் ஒருவனே லட்சியம், வேற எதுவுமே நமக்கு வேண்டாம், பகவான் ஒருவனை தவிர. கோவிலுக்கு போறோம்னா அங்க இருக்கக்கூடிய பூசாரியோ, அங்க இருக்கக்கூடிய பஜன கோஷ்டியோ, அங்க இருக்கக்கூடிய அதிகாரியோ, அங்க இருக்கிற அரண்காவலரோ, அங்க இருக்கக்கூடிய அம்மாளோ யாருமே நம்மளுடைய கண்ணில் வரக்கூடாது. அங்க பகவான் மட்டுமே முக்கியம். பகவான் அனுபம குணாம்புதி, அனைத்து விதமான குணங்களையும் அவனுக்குள்ளே கொண்டவனாம் பகவான், இறைவன் முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமானே நமக்கு லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது ஏன் அடியன் நாரத பக்தி சூத்திரத்தை சொல்றேன்னா, இந்த அனைத்து குணங்களுமே வள்ளி பிராட்டியிடம் இருந்ததாம். முருகப்பெருமான் ஏன் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் முருகன்னு சொல்றாரு அலங்காரத்துலன்னா, ஏன் வள்ளிக்கு ரொம்ப சொற்பமா கிடைக்கிறாரு. வள்ளி முருகன் வந்தது அப்புறம் கூட அவரை கண்டுக்காம ரொம்ப என்ன சொல்றது, முருகன் வேண்டாங்கிற மாதிரியே பண்ணா. ஆனா முருகப்பெருமான் விடலை, ஏன்னா அவர்கிட்ட பக்திங்கிற ஒரு பெரிய விஷயம் இருந்துதான். ஆலோலம் எல்லாம் பாடும்போது வேதாந்தமான ஆலோலம். நம்ம ஒரு பறன் மேல நின்று நம்மளுடைய வயல இருக்கக்கூடிய குருவிகள் எல்லாம் ஓட்டுறோம்னா அந்த ஓட்டுறது விதம் வேற. ஆனா அம்பாளே சாக்ஷாத் வள்ளி பிராட்டியே இச்சாசக்தியே ஆலோலம் பண்ணி பறவைகளை ஓட்டினா எப்படி இருக்குமோ, அந்த ஆலோலம் பாடுறதை கேட்டே அந்த வேடவர் கூட்டத்துக்கு பக்தி பெருகித்தான். அப்படியெல்லாம் ஆலோலம் இருக்கணும். அதாவது ஆவுடையக்காள் அப்படின்னு ஒரு ஸ்திரீ, ஒரு பிராமணி, ஒரு பெண், சிறு வயதிலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி விதவை ஆயிடுறாங்க. இப்ப சதாசிவ பிரம்மேந்திரால் அந்த வழியா போகும்போது அவர்கிட்ட சிவோபதேசம் வாங்கிட்டு அந்த அவங்க அப்படி வாயிலிருந்து பிரவாகமான கும்மிகள், ஓடங்கள், பாட்டுக்கள், விருத்தங்கள் எல்லாம் வந்துதான். அப்படி அந்த ஓடம், அந்த கும்மியும் கூட வேதாந்த ஓடம், வேதாந்த கும்மின்னு பேரு. அந்த பெண்மணியாகப்பட்டவர் வேத அந்தத்தை உணர்கிறாள். அப்படி நம்முடைய பாரத மங்கையர் வள்ளி பிராட்டியின் தொடங்கி கடைசி நம்முடைய காரைக்கால் அம்மையார் எல்லாருமே, ஔவையாராகட்டும், காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், மீரா, இசைஞானியர், சுந்தரமூர்த்தியுடைய அம்மா, எத்தனை பேராகட்டும் எல்லாருமே சிறந்தவர்கள் பக்தியில். அப்படி வள்ளி பிராட்டி முருகப்பெருமானிடத்தில் நம்மை சேர்க்கிறதற்காகவே இருக்கிறார். இந்த பாட்டிலையும் கூட வள்ளி பிராட்டியை சொல்லுவார். அப்படி ரொம்ப அருமையானது. குழந்தையாக முருகப்பெருமானை வருகிறார் இந்த பாடலில். பாடல் முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமியாக சுவாமிமலையில் எழுந்தருளி உள்ளார். தஞ்சாவூரிலிருந்து 36 கிலோமீட்டர், கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர், காவிரி ஆற்றின் கரையில் இந்த சுவாமிநாதருடைய ஊர் அமைந்துள்ளது. சுவாமிமலை. முதலாம் பராந்தக சோழன் இங்கு திருப்பணி செய்துள்ளார். முதலாம் பராந்தக சோழன் திருப்பணி 60 அடி கொண்ட ஒரு மலைன்னு கூட வச்சுக்கலாம். அது மலை கிடையாது, அது புனையப்பட்ட ஒரு மலை, அதாவது கட்டப்பட்ட ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது யானை புகாமாட கோவில்கள்ல சுவாமி மலையும் ஒண்ணு. தஞ்சாவூரையே ஒரு சிவஸ்தலமாக கொண்டோம்னா அந்த இடத்துல கரெக்டா பழமுதிர் சோலையாகப்பட்டது அங்க வருமா. முருகருடைய இருக்கக்கூடிய தலத்துல பழமுதிர் சோலையும், திருவளஞ்சுழி பிள்ளையாருடைய ஸ்தலத்துல, எனக்கு பிள்ளையார் பூஜை பண்ணி சிவபெருமானை வணங்கினோம் அந்த திருவளஞ்சுழி. தஞ்சாவூரையே சிவஸ்தலமாக போட்டோம்னா கரெக்டா அந்த திருவளஞ்சுழியாகப்பட்டது விநாயகர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும், முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடம் சுவாமி மலையும் வருமா. எவ்வளவு அழகான ஒரு செட்டப், எவ்வளவு அழகான ஒரு கட்டுமானம் பாருங்க. அப்படியே ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம். மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய ஆலயம். அது ஆக்சுவலி ஒரு சிவஸ்தலம், அங்கே முருகப்பெருமானுடைய தலமும் உள்ளது. மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய ஒரு தலம். 60 படிகள், 60 படிகளும் 60 வருடங்களை குறிக்கக்கூடியது. விலபம், விகாரி, ஸ்ரீவிகாரி அப்படின்னு அந்த வருடங்களை குறிக்கக்கூடிய ஒரு படிகள். முருகப்பெருமானுக்கு யானை வாகனம் அங்கே, அதாவது யானை வாகனமாகப்பட்டது கண்மமலத்தை குறிக்கக்கூடிய. முருகப்பெருமானுக்கு 3 வாகனங்கள், ஒன்னு மயில், ஒன்னு ஆட்டுக்கிடாய், ஒன்னு யானை. மயிலாகப்பட்டது ஆணவ மலம். மயிலுக்குத்தான் அழகு. ஒரு சிம்பிளா எடுத்துக்கோமே, மயிலுக்கும் ரொம்ப ஆணவம்னு வச்சுக்கோ. அந்த ஆணவத்தையே அடக்கி முருகப்பெருமான் நீங்க சிம்ஹாசனமாக எழுகி உட்கார்ந்திருக்கார். அப்படி ஆடு ஆகப்பட்டது மாயாமலம். அதுக்கு ஆருக்கு அழிவே கிடையாதுனால மாயாமலம். யானைக்கு கண்மமலம் அப்படிங்கிற அந்த மதம் பிடித்து, எப்ப மதம் பிடிக்கும்னு அதுக்கு தெரியாது, அப்படி ஒரு கண்ணமா இருக்கக்கூடியது அந்த கண்மமலம்னு சொல்றோம். குருமலை அப்படின்னு சுவாமி மலைக்கு இன்னொரு பேர் இருக்கு. குருவாக இருந்து முருகப்பெருமான்
சிவபெருமானுக்கு உபதேசித்தார். அது இன்னொரு அந்த குருமலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று கூட இருக்கு. அருணகிரிநாதருடைய கரைப்படும் உடம்பிராதன அப்படிங்கிற யமுனா கல்யாணி ராகம் பாடல், கரைப்படும் உடம்பிராதன கருதுதல் ஒளின்று வாயுவே என்கிற பாடல்ல ரொம்ப அருமையா பாடுறார். குறைவர நிறைந்த மோன நிர்குணமது பொருந்தி வீடுற குருமலை விளங்கு ஞான சத்குருநாதா குமரச்சரணின்று கூதல புதுமலர் சொரிந்து கோமண பதயுகள புண்டரீகம் முற்றுணர்வேனோ முருகா குருமலை விளங்கு ஞான சத்குருநாதா 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 அப்படின்னு அருணகிரி சொல்ற. அருணகிரிநாதருக்கும் பிரணவோபதேசம் கிடைத்த இடம் குருமலை அப்படின்னு சொல்லப்படுறது. திரு ஏரகம்னு இங்க சுவாமிநாத சுவாமி மலைக்கு ஏரகம்னு பேர். சுவாமி மலைக்கு ஏர் கூட்டல் அழகம், அதாவது அழகான வீடு. ஏர் அகம் அழகான வீடு அப்படின்னு ஒரு பொருள். திரு ஏர் அகம், திரு அப்படின்னா இறைவன் வாழக்கூடிய, இன்னும் திரு அப்படின்னா அழகு வாய்ந்தன்னு கூட சொல்லிக்கலாம். ஏர் அதாவது ஏர்னா உளும் விவசாய பூமி. அதாவது அந்த கும்பகோணம் தஞ்சாவூர் அப்படிங்கிறது பொன்னிலமாக, காவிரி ஓடி ஓடி பொன்னிலமாக இருக்கக்கூடிய நிலம். பொன்னிவள நாடு, பொன்னி நாடுன்னே பேரு அதுக்கு. ரொம்ப காவிரி பாய்ந்து பாய்ந்து நீரோட்டம் பெருகி நெற்கதிகள் பூமித்தாயிற்கு முத்தமிடும் ஸ்தலமாம். அதனால ஏர் உளும் அகம், அதனால திரு ஏரகம் அப்படின்னு பேர். அருள் என்கிற ஏரை கொண்டு முருகப்பெருமான் விவசாயியாக இருந்து ஆன்மாக்களாகிய நம்மை பயிரிடுகிறாரே, அதனாலும் திரு ஏரகம் என்று பேர்னு அழகாக செல்வார்கள் நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள். ரொம்ப அழகான ஒரு ஒரு உபயம். அங்கே தாத்ரி மரம், அதாவது நெல்லி மரமே அங்க தல விருட்சமாக உள்ளது. பூமி தாயாரே முருகப்பெருமானை வழிபட்டு அங்கே நெல்லி மரமாக ஆகினாள் அப்படிங்கிற ஒரு தல புராணமும் உண்டு. முருகரையே குழந்தையாக எண்ணி அருணகிரிநாதர் பாடியதால் இந்த பாடல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பாடல் என்று சொல்லப்படுகிறது. ராகம் சுனாத வினோதினி, தாளம் ஆதி. சுனாத வினோதினி என்கிறது ரொம்ப அருமையான ஒரு ராகம். ஜகமாயை குற்றன் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊரி. ஜகமாயை குற்றன் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊரி. தசவாத முக்தி வழிவாய் நிலத்தில் திறமாகளித்த பொருளாகி. தசமாத முற்றி வழிவாய் நிலத்தில் திறமாகளித்த பொருளாகி. மகவாவின் உச்சி விழிகானனத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி. மடி மீதெடுத்து விடகாடி நீத்தம் மணிவாயின் முத்தி தரவேணும். மடி மீதெடுத்து விடகாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும். முகமாய விட்ட குரமாதினுக்கு முலை மேலனைக்க வருணீதா. முதுமாமரைக்குள் ஒருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாத. தகையாதனக்குன் அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே.
தருகாவிரிக்கு வடபாரிஷத்தில் சமர் மேலெடுத்த பெருமாளே. ரொம்ப மிகவும் அருமையான பாடல். ஜகமாயை உற்று என் அகவாவில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊரி அப்படின்னு சொல்றார். ஜெகமாயை அதாவது சம்சார வாழ்க்கை. பொதுவாகவே ஞானிகளாகப்பட்டவர்கள் இந்த சம்சார வாழ்க்கையை திட்டுவார்கள். அவர் திட்டித்தான் அதை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த பிறப்பு என்பதே நாம் செய்த குற்றத்தின் வாயிலாக நமக்கு கிடைத்த தண்டனை என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஜெகமாயை உற்று, மாயையில் சிக்கி மாயினால் இந்த வாழ்வில் இந்த சம்சார வாழ்க்கையில் நான் அகப்படுகிறேன். ஜகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த என்னுடைய அந்த சம்சார வாழ்க்கையில் வைத்த திருமாது அழகான மனைவி, அன்பான மனைவி. அதை ரொம்ப ஒட்டுக்கிறார். நிறைய பாடல்களே அருணகிரிநாதர் சொல்றார், மிகவும் அன்பான மனைவி எனக்கு கிடைத்த மனைவி, மிகவும் அழகான மனைவி, பண்புள்ளவள் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். திருமாது என் மனைவியாகப்பட்டவள், கர்ப்பம் அன்பான மனைவி. திருமாதுன்னா அங்க அன்பான மனைவினும் ஒரு திருமகளை போன்ற அன்பான ஒரு மனைவி, கிருபைமிக்க மனைவி என்று எடுத்துக்கொள்ளலாம். கர்ப்பம் உடல் ஊரி, அந்த அழகான மனைவியின் வயிற்றில் கர்ப்பம் உடல் ஊரி தசமாத முற்றி, 10 மாதங்கள், தசம்னா 10 மாதங்கள் முற்றி 10 மாதங்கள் முற்றி வடிவாய் நிலத்தில், வடிவாய் ஒரு குழந்தை வடிவாகி நிலத்தில் பிறந்து திறமாய் அளித்த பொருளாகி, அழகான பூமியில் வந்த பொருளான புதல்வன். அந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு புதல்வன்கிற ஒரு அர்த்தம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கொடுக்கிறார். பொருள் அப்படின்னா புதல்வன் அப்படின்னு அந்த இடத்துல மீனிங் எடுத்துக்கிறோம். தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் ஒரு திறமாய் அளித்த பொருளாகி, ஒரு வரமாக எனக்கு கிடைத்த பொருளாகி, மகவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மழை நேர் புயத்தில் உறவாடி. மகவு அவாவின் உச்சின்னு பொருள் எடுத்துக்கணும். இங்க மக அவாவின் உச்சின்னு இருக்கு. மகவாவின் உச்சி விழியானனத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி. மகவு அவாவின் உச்சி, மகவு என்ற குழந்தையின் உச்சி முகந்து விழியோடு அதாவது கண்ணோடு ஒற்றி, ஆனனத்தில் முகத்தோடு முகம் வைத்து, ஆனனத்தில்னா முகத்தோடு முகம் வைத்து, மலைநேர் புயத்தில் உறவாடி, என்னுடைய மலை போன்ற புஜங்களில் அந்த குழந்தையை எடுத்து உறவாட வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதாவது குழந்தை வரம் அப்படிங்கிறது ஞானிகளே குழந்தையை வரித்து, முருகப்பெருமானை குழந்தையாக வரித்து கொஞ்ச வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு இறைவனுடைய படைப்புல. ரொம்ப நம்ம எல்லாம் குழந்தையா இருந்துதான் வந்திருக்கோம். ஆனா ஒரு குழந்தை ஒரு கையில ஒரு கூளை விட்டு உழப்பி கொடுத்ததுன்னா கூட அது அவ்வளவு அமிர்தமா இருக்குமா. ஒரு பெரியவங்க நமக்கு கை பிடிச்சு விடுறதுக்கு ஒரு சின்ன பிஞ்சு பாப்பா நமக்கு ஒரு கை பிடிச்சு விடுறதுக்கும் ஒரு இது இருக்கு. குழந்தைங்கிறது இறைவனுடைய படைப்பிலேயே முத்தான படைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஞானிகளுக்கே பிள்ளை தமிழ் பாடி அம்பாலையோ திருமாலையோ முருகப்பெருமானையோ எம்பெருமானையோ ஒரு குழந்தையாக பாவித்துலவோ போற்றுகிறார்கள். ஏன் குழந்தையாக வேணும்னா, குழந்தை அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒன்று, எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. அதற்கு முதல் ஒரு கதையாக கர்ப்பரக்ஷாம்பிகையுடைய கதையை இந்த இடத்துல நான் திருப்புகழ நிறுத்தி கதைக்குள்ள போறேன். கர்ப்பரக்ஷாம்பிகையுடைய கதைக்குள்ள நான் அடியேன் பிரவேசிக்கிறேன். முல்லைவனம் என்னுடைய வனத்திலே அங்கு ஒரு குடியான ஒரு தம்பதியும் ஒரு பெண்மணியும் இருக்கிறார்கள், வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே 2 முனிவர்களுக்கு அவர்கள் பசி என்று வந்த முனிவர்களுக்கு பசியாற்றி அவர்களுக்கு கௌதமர் கிருதக்கேர் அப்படிங்கிற 2 முனிவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு பசியாற்றி தேவையான உணவு குடிக்கிறார்கள், தவம் ஏற்றி வருகிறார்கள். சாப்பிட்டு விட்டு போகும்போது சொல்கிறாரு, உன் அம்மா சௌபாகியவதியாக நீ வாழ்வாய், உனக்கு அழகான ஒரு ஆண் மகவு பிறக்கும், உன்னுடைய வம்சம் விருத்தியாகும் அம்மான்னு ஒரு அழகான வரத்தை கொடுத்து விட்டு அவர்கள் புறப்படுகிறார்கள். பின்பு இன்னொரு முனிவர் வருகிறார். இந்த அம்மாளாகப்பட்டவள் கருவுற்று திண்ணையில் சற்றே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மதியான வேளை. அப்போது அந்த முனிவர் இந்த மாதிரி கேட்கிறார். அவளுக்கு எந்திரிக்க நேரமாகி கொஞ்சம் ரொம்ப லேட்டா போய் சமைக்கிறதுக்கு அந்த அம்மா போறாங்க. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. கருக்களைமாறு அந்த சாபத்தை
முனிவர் கொடுத்து விடுகிறார். உலகமா சித்தம் போக்கு சிவன் போக்கு அப்படி அந்த அப்படியே ஒரு சாபத்தை வாங்கிக்கோன்னு கொடுக்கிறார். அந்த அம்மாவோட கரு களையுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அடைக்கலம் நீயே அம்மான்னு அந்த முல்லைவனன் ஆகிக்கிட்ட அந்த பெண்மணி ஓடுகிறார்கள். துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் நாடலை காண செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி, அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி, அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு அந்த பெண்ணானாகப்பட்டவர்கள் ஓடி வருந்தி கேட்கும் போது அம்பாள் பிரத்யட்சமாகி சொல்றாங்க, நான் பார்த்துக்கிட்ட ஒரு கும்பத்துல ஒரு கலசத்துல அந்த கருக்கடைந்த அந்த கருவை அந்த கும்பத்தினுள் வைத்து இத்தனை மாதங்கள் ஆகும் வரைக்கும் இதை வந்து திறக்க வேண்டாம்னு அம்பாள் வலியுறுத்தி, அம்பாள் அந்த கும்பத்தை வைத்து வைத்து பராமரித்து அந்த 10வது மாதம் குழந்தைகப்பட்டது வெளியில வந்து அந்த குழந்தைக்கு அனந்த துருவன் பேரு. துருவன் அப்படின்னா பாகவத புராணத்தில் ஒரு சிறுவன் வருவான், 5 வயது சிறுவன் எம்பெருமானை நோக்கி தவம் செய்து வைகுண்ட பிராப்தி அடைந்தான், ஒரு துருவ நட்சத்திரமாக தெரிகிறான்னு சொல்லுவோம். அது மாதிரி அனந்த துருவன் அப்படின்னு இந்த குழந்தைக்கு பெயரிட்டு ரொம்ப வாழ்வாங்கு வாழ்கிறானாம் இந்த குழந்தை. இப்பெல்லாம் டெஸ்ட் டியூப்னு சொல்றோமே, அந்த டெஸ்ட் டியூப் எல்லாம் இல்லாத காலத்துல அம்பாளே அந்த பரமே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாகியே அந்த டெஸ்ட் டியூப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அந்த கும்பத்துல அந்த குழந்தையை வைத்து அந்த 10 மாதம் அந்த குழந்தை கண்ணும் கருத்துமாக அம்பாளே முல்லை வளத்தில் தங்கி பார்த்து கொண்டாலாம். பேர்பட்ட கருணாம்பிகை. அம்பாளுடைய ஏற்றத்தை என்னவென்று சொல்றது. ஆடி மாதம் ரொம்ப விமர்சையா போயிட்டு இருக்கு. ஆடி வெள்ளி 5 வெள்ளிக்கிழமைகளும் அம்பாளை அபிராமி அந்தாதி சொல்லி நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படி குழந்தை செல்வங்களை நன்றாக அம்பாள் வளர்த்து கொடுத்தாலாம் அந்த புதல்வனுக்கு. புதல்வன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த குழந்தைக்கு பால் தேவைப்படுகிறது. ஏன்னா இயற்கையாக ஈன்றெடுத்தாலே ஒழிய பால் சுரக்கும் பெண்மணிகளுக்கு. அந்த மெமலரி கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெமலரி கிராண்ட் சுரந்து அந்த பாலாகப்பட்டது வரும். ஆனா இது வந்து செயற்கையாக ஆனதுனால பாலுக்காக அந்த குழந்தை பச்சிலம் குழந்தை ரொம்ப கதறுகிறான். அம்பாள் என்ன பண்ணான்னா காமதேனுவை வர வச்சு அந்த காமதேனுடைய அந்த கால் குழம்பினால ஒரு 2 தள்ளி ஒரு சின்ன குளத்தை உருவாக்கிக்கிறான். அங்க அப்படி க்ஷீரம் பொங்கி பால் பொங்கி வருதான். அந்த பாலை எடுத்து இந்த சிறுவனுக்கு குடிக்கிறாரா அம்பாள். அம்பாள் எப்பேற்பட்ட கருணை அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியுது. இப்போ வரைக்குமே அந்த கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு அந்த அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதமாக நெய் கொடுப்பார்கள். அதை சாப்பிட்டு வந்தால் அந்த நோயாகப்பட்ட அந்த கருவில் என்ன நோயாக இருக்கட்டும், அந்த கட்டியாக இருக்கட்டும், சுகப்பிரசவமாகட்டும், குழந்தை வராமகட்டும் கிடைக்கும் அப்படின்னு அம்பாள் கர்ப்ப ரக்ஷாம்பிகையாக கர்ப்பத்திற்கு ரட்சணை கொடுத்து அந்த குழந்தையை வெளியே வரும் வரைக்கும் அம்பாள் வெளியில வந்துமே அந்த அம்பாள் சுகப்பிரசவமாக ஆக்கி அந்த குழந்தைகளை பேணி பாதுகாக்கிறாள் என்பது நம்பிக்கை. அந்த ஏரியால அந்த முல்லைவனத்துல எப்பவுமே இப்ப வரைக்கும் அந்த ஒரு கரு சிதைவு அந்த கரு குலைவு ஆகப்பட்டது நடக்கிறதே இல்லையா. அந்த 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 ஜிலாலே கிடையாது அப்படின்னு அந்த பெண்ணுடைய நம்பிக்கை. ரொம்ப அழகான ஒரு கோவில் முல்லைவனநாதர் ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை கோவில். அங்க இப்ப அடியார்கள் அனைவரும் சேவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 2வது ஒரு கதை, குழந்தை சம்பந்தமான ஒரு கதை. குருவாயூர் என்கிற ஒரு சிவஸ்தலம். என்னது சிவஸ்தலமா? குருவாயூருங்கிறது கிருஷ்ணஸ்தலம் தானே அப்படின்னு எல்லாம் இருக்கலாம். அது ஒரு சிவஸ்தலம். சிவன் அங்க இருக்கிறார். சிவனும் அங்க இருக்கக்கூடிய மகரிஷிகளுக்கு சிவபெருமான் பிரம்மத்தை உணர்வித்துக் கொண்டிருக்கிறாங்க. பிரம்ம உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல அங்க குருவும் வாயுவும் சேர்ந்து அங்க நாராயணரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்க மம்மியூருக்கு சிவபெருமான் அப்படி டிரான்ஸ்பர் ஆகி போற. அப்பேற்பட்ட ஸ்தலத்திலே பூந்தானம் அப்படிங்கிற ஒரு அந்தனர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அந்தனருக்கு மிகவும் ரொம்ப நாளாக குழந்தையே இல்ல. குருவாயூரப்பா எனக்கு ஒரு குழந்தை கொடு, குருவாயூரப்பா குழந்தை கொடு. நீண்ட நாளாக அவருக்கே வயது முத்தி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை மிகவும் குருவாயூரப்பனே மறந்து சீராட்டி பாலூட்டி அந்த குழந்தையை ரொம்ப
அழகா வளர்த்து கொண்டிருக்கிறார். குழந்தை அதாவது ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை அப்படிங்கறதுனால குழந்தை வந்து இங்கு பேசுது, குழந்தை குப்பரைக்கு நீ படுத்துக்குச்சு, குழந்தை நீந்துது, குழந்தை இங்கு பேசுது, குழந்தை நிலா சொல்லுது, குழந்தை பூவா சாப்பிடுது, குழந்தை தண்ணி குடிக்குது. ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு ஆச்சரியமா நவமா ரொம்ப ஒவ்வொன்றுமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய உறவினர்கள் குழந்தைகள் எல்லாம் அவர்களுக்கு பிற்பாடு திருமணமான தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தைகள் பிறந்து அதை நீண்டு வளர்ந்து இருக்குது. ஆனா ரொம்ப நாள் அந்த குழந்தை வாசமே இல்லாதனால அவங்களுக்கு குழந்தை ஒவ்வொன்றும் பண்றது ரொம்ப புதுசா இருக்கு. குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுத்து அப்த பூர்த்தி அப்படிங்கிறதுக்காக அவருங்க வீட்டுல எல்லாரும் எல்லா வேத பண்டிதர்களையும் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடணும், குழந்தைக்கு காது குத்து விசேஷம் வச்சு நம்ம சாப்பாடு போடணும்னு பூந்தானம் பிளான் பண்ற. அதே மாதிரி எல்லாரும் அன்னைக்கு அந்த குழந்தையுடைய 1 வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்காக எல்லாரும் காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வேத பாராயணத்துக்காக குளிச்சுட்டு எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைக்கு அப்பவே விடிய காத்தாலே எந்திரிச்சு ரொம்ப குளிச்சு அந்த கொண்டைக்கெல்லாம் முத்துச்சரங்கள் எல்லாம் கோர்த்து விட்டு அப்படியே ரொம்ப செல்வந்தரும் கூட அந்த மாணிக்கம் புஷ்பராகம் ஆகியவெல்லாம் இது பண்ணி அந்த அருணான் கயிற்று கூட அழகழகா முத்துகள் கோர்த்து ரொம்ப அழகான அந்த குழந்தைய பஞ்சு போன்ற விடங்களுக்கு முத்தான நகங்கள் அதெல்லாம் சீவி விட்டு அழகா குழந்தைய அந்த ஒப்பனம் எல்லாம் செய்து அந்த குழந்தைய விளையாட விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் குழந்தை தூங்கிருச்சு. இவங்க குளிச்சுட்டு வர்றதுக்கும் இந்த குழந்தை தூங்குறதுக்கும் கரெக்டா இருந்தது. இந்த வந்த வேதக்க விற்பனர்கள் எல்லாம் என்ன பண்றாங்களா, குளிச்சுட்டு ஒரு இடத்துல துண்டை போடுறாங்க. குளிச்சுட்டு இருட்டா இருக்கு, துண்டு போடுறாங்க. அங்க வேற கேரளால மழை பெஞ்சிட்டே இருக்கும், எப்ப எது ஆகுமே சொல்ல முடியாது. அப்படி குளிச்சுட்டு துண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன இருக்கு பார்த்து போட்டிருக்க மாட்டாரா, அந்த தூங்கிட்டு இருந்த குழந்தை குழந்தையில தூங்கிட்டு இருந்திருக்கு. அந்த திண்ணை மேலேயே அந்த குழந்தை படுத்திருக்க அந்த திண்ணை மேலேயே அந்த ஈர வஸ்திரத்தை போட்டுறாராம், அந்த ஈர துண்டை போட்டுற. ஒருத்தர் போட்டிருக்காருன்னு சொல்லி அந்த குழந்தை ஒருத்தர் போட்டிருக்காரு, அந்த குழந்தைய அந்த துணி மூடி இருக்கு. திண்ணை மேல குழந்தை மேல இப்ப துண்டு இருக்கு. ஒரு துண்டு தானே பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரும் குளிச்சுட்டு வந்து அதே இடத்துல தெரியாம துண்டு போட்டிருக்குன்னு எல்லாரும் போட்டு பார்த்தா விடிஞ்சும் ஆச்சு, அப்த பூர்த்தி ஆயினே. குழந்தைய கூப்பிடுங்கன்னு புரோகிதர் சொல்றார், காது குத்தணுமேன்னு. ஆனா குழந்தைய எங்கெல்லாமோ தேடுறாங்க. நான் குழந்தை எப்படி கிடைக்கும், இப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி அந்த அந்த வீட்டு அம்மாள் ஒவ்வொரு துணியா எடுத்து பயத்தை பகீர்ங்கிறது ஒவ்வொரு துணியா எடுத்து பார்த்தா குழந்தை அப்படியே மேயெல்லாம் சில்லிட்டு போயிடுது, வைகுண்ட பிராப்திக்கு போயிடுது. அப்படியே எல்லா பொழுந்து விடிந்தது. ஆனா பூந்தானத்திற்கு ஒண்ணுமே விடியல. அப்படியே விட்டு என்ன சொல்றது, எத்தனையோ மாசமா சுமந்து பெற்ற குழந்தையே இல்லாம குருவாயூருடைய அருளால பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை போயிடுது அப்படின்னா எப்பேற்பட்ட தந்தைக்குமே ரொம்ப அது சொல்லனாத ஒரு வேதனை. விருன்னு அழுக விட்டா அழுதுருவார், அழுதே ஒரு பிராண விட்டுருவார். ஆனா அந்த வைராகியம் விருன்னு குருவாயூரப்பன்கிட்ட போறாராம். அவனே கேட்போன்னு குருவாயூரப்பட்ட போறாராம். பார்த்தா இதுதான் எனக்கு கொடுக்கக்கூடிய இதா அப்படின்னு அதாவது நினைச்சுக்கிறார். ஏதோ ஒரு குழந்தைய என் குழந்தை நீ பார்த்து போட்ட பிச்சை, அந்த குழந்தைய கொஞ்சி ஒன்ன மறந்தேனே குருவாயூரப்பா, சகல லோகத்திற்கும் புத்திரனான நீ எல்லவோ என்னுடைய குழந்தைன்னு அப்பாவதான் அவருக்கு புரிஞ்சதான். அப்பதான் அந்த ஞானமாகப்பட்டது தேர்ட் ஐன்னு சொல்லுவாங்க, இந்த தேர்ட் ஐயாகப்பட்டது ஓபன் ஆகுறது. மலையாள மொழியிலேயே ஞானப்பானை அப்படிங்கிற ஒரு ரொம்ப அருமையான அந்த நூலை ஏற்றி இந்த ஞானமாகப்பட்டது கிடைக்குது. அடியேன் இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த குழந்தை செல்வம் அப்படிங்கிறது எப்பேற்பட்டது, பெருமான் முருகப்பெருமான் தெய்வமாகப்பட்டவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிற அந்த சிங்க்ரனேஷனை சொல்றேன். இப்படியெல்லாம் நமக்கு அந்த மாயை விளைவைத்து முருகப்பெருமான் பின்பாடு அந்த ஞானத்தை தெளிவிக்கிறார். முருகனே குழந்தையாக வந்துட்டா இந்த கதையிலும் சொல்ல அப்படிதான் வரும். அப்படி ஞானப்பானை அப்படிங்கிற ரொம்ப அருமையான ஒரு கிரந்தத்தை பூந்தானம் அருளி செய்கிறார். அப்படிதான் வரும். குருநாதன் துணை செய்க சந்ததம், திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழும் பிரியாதிருக்கிடம் நம்மோட நரஜன்மம் சபலமாக்கிடுவாய் குருநாதன் துணை செய்க சந்ததம், திருநாமங்கள் நாவின் மேல்
எப்பொழும் கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே அப்படின்னு 64 ஸ்டான்ஸால அந்த ஞானமாகப்பட்டது. இறைவனே உன்னிகிருஷ்ணனே குழந்தையா ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாடும்போது செல் 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 செல்னு ஒரு சத்தமா. திரும்பி பார்த்தா குருவாயூரப்பன் அழகான மூக்கு, கொவ்வைப்பழம் போன்று உதடு, கண்ணாடி எத்த கப்போலும், அழகான மைப்பிலை நெற்றியில் அசைய, அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆபரணம் எல்லாம் போட்டு விட்டு இருந்தாரோ அந்த ஆபரணம் எல்லாம் குருவாயூரப்பன் போட்டுட்டு அந்த தோள்பட்டையை கட்டி இப்ப நம்ம பாக்குறோமே, அந்த ஜெகமாய் உற்று பாடல கூட பாக்குறோமே, அந்த மகவாவின் உச்சி விளையாதனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி தோலை கட்டிட்டு மலைநேர் பயத்துல விளையாடணும் அருணகிரிநாதர் கேட்கிறாரு. அதே மாதிரி பூந்தானத்தோட தோலை கட்டிட்டு அப்பா அப்படின்னாராம் குருவாயூரப்பன். அப்படியே பூந்தானத்திற்கு இது கனவா நனவான்னு சொல்லனாத இன்பம் அப்படின்னு சொல்றார் அந்த பாடல்ல. இதுதான் ஞானிகளுக்கு எப்போ டிரான்ஸ்பர்மேஷன், எப்போ அவர்கள் மாறுவார்கள்னு தெரியாது, அந்த இறைவனே உணர்த்துவானாம். அப்படி குழந்தை செல்வம் அப்படிங்கிறது இந்த பக்திக்கும், அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும், குழந்தையை எப்படி நினைக்கணும், அடியார்களாகப்பட்ட நாம் குழந்தைகளே இறைவனாக பாவித்து வளர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நமக்கு தெரிய வர்றது. அப்படி மடிமீதி எடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேண்டும் அப்படின்னு, முத்த கொடுக்கணும் முருகானி எனக்கு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையை எப்படி நம்ம வளர்ப்போமோ, எப்படி பேணி பாதுகாப்போமோ, அதே மாதிரி முருகப்பெருமான் ஒரு சின்ன குழந்தையா வேணும் அப்படின்னு கேட்கிறாராம். பகலிக்கூத்த ஒரு பாடல் மிக மிக அழகா சொல்வார். கத்தும் தரங்கம் எடுத்தெறிய கடுஞ்சூழ் உழைந்து வளம்புரிகள் கரையில் தவழ்ந்து வாழுகத்தில் காண்கின்ற மணிக்கு விளையுண்டு. முருகா பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல போய் உள்ள ஆழங்கால் பட்டு அந்த முத்து குளிப்பவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்ற வழிக்கு அந்த முத்திற்கு ஒரு மதிப்புண்டு. தத்தும் கரக விகடதட தந்தி பிறைக்கூன் மறுப்பில் விளை தரளந்தனக்கு விளையுண்டு. யானை ரொம்ப ஜாதி யானையா இருந்ததுன்னா அந்த ஜாதி யானையினுடைய அந்த தந்தத்துல முத்து குளிக்குமா, அந்த முத்துக்கும் விளையுண்டு, கண்டிப்பா அதுக்கும் விளையுண்டு. கொத்தும் சுமந்த பசுஞ்சாடி குளிர்முத்தினுக்கும் விளையுண்டு. எல்லா விதமான சிப்பிக்குள் இருக்கக்கூடிய முத்துக்கும் விளையுண்டு. ரொம்ப நீர் தேக்கம் அதிகமா இருந்ததுன்னா 6 குளங்கள்ல கூட அந்த முத்து கிடைக்குமா, அந்த முத்துக்கும் கூட ஒரு விளையுண்டு முருகா. அதுக்கும் என்னன்னா கோப்பெருந்தியுடைய சிலம்பு இருந்தது முத்துப்பழல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப முத்து அப்படிங்கிறது மதுரையம்பதியில ரொம்ப சிறந்த ஒரு பொருளாக பார்க்கப்பட்டது. அதுக்கும் கூட விளையுண்டு முருகா. கொண்டல் தரும் நிலத்தினும் கூறும் தரமுண்டினும் கனிவாய் முத்தந்தனக்கு விலை இல்லை. ஆனா அவனுடைய முத்தத்திற்கு விலை உண்டா முருகா? முத்தந்தருகவே முத்தஞ்சரியும் கடல்வாய் கடலலைவாய் முதல்வா முத்தந்தருகவே அப்படின்னு பகலிக்கூத்தருடைய அந்த பிள்ளை தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருப்பார். யானையுடைய முத்துக்கும் விலை உண்டு, ஆழங்கால் பட்டு உயரையே பணயம் வைத்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய முத்துக்கும் விலை உண்டு, நமக்கு குளங்கள்ல கிடைக்கக்கூடிய முத்துக்கும் கூட விலை உண்டு. ஆனா நீ கொடுக்கக்கூடிய முத்தத்துக்கு விலை உண்டா முருகா? எப்பேற்பட்டவன் நீ, சிவபெருமானுக்கே குருபரனாக இருந்தவனே, நீ கொடுக்கக்கூடிய முத்தத்துக்கு விலை உண்டா அப்படின்னு ரொம்ப அழகான அந்த பகலிக்கூத்தர் பிள்ளை தமிழ்ல, திருச்செந்தூர் பிள்ளை தமிழ்ல கேட்கிறார் பகலிக்கூத்தர். அப்படி மதிமீதெடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேண்டும் அப்படின்னு முத்தி முருகப்பெருமான்கிட்ட முத்தம் கேட்டு கேள்கிறார். முகம் மாய விட்ட குரமாதீனுக்கு முலை மேல் அணைக்க வரும் நீதா அப்படின்னு பாக்குறோம். இந்த 5-6 அடிகளை அப்புறமாக பார்ப்போம். இப்போ தகையாது எனக்குன் அடிகான வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தருகாவிற்கு வர பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. தகையாது எனக்கு தடை ஏதுமின்றி சுலபமாக உன் திருவடியை நான் அடைந்தேன். எனக்கு எந்த தடங்களும் நீ வைக்கவே இல்லை, நீயாதான் என்னை வந்து ஆட்கொண்ட. அருளாளர்களை முருகப்பெருமான் வந்து ஆட்கொள்வான். இப்ப நான் இந்த திருப்புகழ் புக்க தொடுறேன், இப்ப நான் இந்த கந்தல் அலங்காரத்தை தொடுறேன், இப்ப நான் இந்த குருவாயூரப்பன் சரித்திரத்தை தொடுறேன், இப்ப நான் இந்த நாரத பக்தி சூத்திரத்தை தொடுறேன், இப்ப இந்த தேவாரத்தை தொடுறேன், இப்ப இந்த சுந்தருடைய திருப்பாட்டை தொடுறேன்னா இப்ப தொட்டதில்லை, எப்பவோ தொட்டது. தொட்ட குறை விட்ட குறைன்னு சொல்லுவாங்களே, அந்த குறையின் காரணமாகத்தான் இப்ப ஏதோ அற்ப சொற்பமாக ஒரு அல்ப பக்தியாவது பண்ணிட்டு இருக்கோம்.
எதுவுமே முற்பிறவியில் செய்தது. அருணகிரிநாதர் எந்த பிறவியில் எப்படி பிறந்தாரோ, பிரம்மாவாக பிறந்தாரோ, படைப்பின் அதிபதியாக பிறந்தாரோ, 16,000 திருப்புகள் வாயிலிருந்து கமழ்ந்து வந்தது, அப்படி ஓடி வந்தது. அப்படி முருகப்பெருமான் எனக்கு தடைய நான் பிரிஸ்க் எடுத்துக்கலையே பக்தி செய்யறதுக்கு. தகையாது எனக்கும் அடிகாண வைத்த தனியரகத்தின் முருகோனே, எவ்வளவு சிம்பிளிசிட்டியா எனக்கு கிடைச்ச முருகா, அந்த எளிய தன்மையை நான் மறப்பேனா அப்படின்னு ரொம்ப அழகா அவருடைய அந்த நிலையை சொல்ற. அதுக்குதான் ஒரு அலங்காரத்திலுடைய பாட்டு வரும். பொக்க குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்க சிவந்த கடல் வீடு தந்து அருள் சிந்து வெந்து கொக்கி தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமு குமு என கக்கி கிரிவுருவ கதிர்வேல் தொட்ட காவலனே முருகா அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல ரொம்ப அருமையா அந்த பாடல சொல்வார். பொக்க குடில் புகுதாவனும் புண்டரீகத்தினும், ஏன்னா சம்சார வாழ்க்கையில சீப்போ அப்படின்னு விடுவாம புண்டரீகத்துல நீ பிடிச்சு வச்சுட்ட, அவனுடைய அழகான பாதங்களை காட்டி நீ அங்க நீ வச்சுட்ட முருகா, அதனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு அழகா அந்த பாட்டை சொல்வார். தனி ஏரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வடபாரிசத்து, காவிரி கரையின் ஓரமா தானே கும்பகோணம் தஞ்சாவூர், அந்த அந்த தன்மையை சொல்றார். வடபாரிசத்தில் வடக்கு பகுதியில் சமர்வேல் எடுத்த பெருமாளே, போர்வேல் கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே, பெருமையை சிறந்தவரே உன்னை பஜிக்கிறேன் அப்படின்னு அழகா இந்த பாடலை முடிக்கிறார். இப்போ நம்ம தனி ஏரகத்தினா ஒப்பற்ற ஏரகம், தனக்கு உவமை இல்லாத ஒரு ஏரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏரகம்னா ஏற்கொண்டு விவசாயிகள் உழக்கூடியது, ஏரகம்னா அழகான வீடு அப்படின்னு ஒரு பொருளும் நமக்கு இப்ப பார்த்தோம். தனி ஏரகத்தின் முருகோனே தருகாவருக்கு வடபாரசத்தில் வடக்கு பகுதியில் சமர்வேலெடுத்து நின்ற பெருமாளே உன்னை பஜிக்கிறேன் என்று அவருடைய பாடல். இப்ப 5, 6 இதை முடிச்சோன்னே என்னுடைய இன்றைய தினத்துடைய வகுப்பு பூர்த்தியாகி விட்டது. முகமாய விட்ட குரமாதினுக்கு முலை மேல் அணைக்க வரும் நீதா. இப்ப இந்த முகமாய விட்டான்னு ஒரு காமன் அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, முகமாய விட்டான முகவசீகரம் கொண்ட குரவாதினுக்கு வள்ளி பிராட்டிக்கு முலை மேல் அணைக்க வரும் நீதா, அவருடைய அந்த அழகான முல்லைகளில் அணையக்கூடிய நீதி உடையவனே. எதுன்னு நீதி உடையவனா? இப்ப முருகப்பெருமனுடைய அந்த ஸ்ருங்கார ரசத்தை சொல்றார் அருணகிரிநாதர். இப்ப நீதி தேவனே அப்படின்னு சொல்றாரே, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பொதுவா பெயர் சூட்டும் தாத்பரியம் அப்பெல்லாம் தமிழ்நாட்டுல காரண பெயர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கருப்பா இருந்தா கருப்பாயி, சிகப்பா இருந்தா சிகப்பாயி, நாகம்மனுடைய அருளால பிறந்தா நாகம்மா, கருப்பசுவாமியினுடைய அருள் வந்தா கருப்பு சுவாமி, வெள்ளாயி, செம்பாயி, வெள்ளக்கண்ணன், கருப்பு கண்ணன், அப்படிதான் பேரு காரண பேர்களா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படியே காரண பெயர்களா இருந்ததுன்னா வள்ளி பிராட்டிக்கு அழகான ஒரு பெயர், வள்ளி கிழங்கினுடைய அந்த குழியிலிருந்து கிளைத்தனால வள்ளின்னு சொல்லலாம். இப்போ அரசன் என்றால் அரசி, கொல்லனுக்கு கொள்ளி, உழவனுக்கு உளத்தி, சொல்லனுக்கு சொல்லி, அதே மாதிரி ஆயனுக்கு ஆய்ச்சி, உழவனுக்கு உளத்தி, அப்படி வள்ளல் அப்படின்னா அதுக்கு வள்ளிதான். அந்த வரும்போதே இந்த பேர் ரொம்ப பொருத்தமா முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் அமைந்ததுன்னு சொல்லலாம். அதாவது திருப்புகழ்ல எப்படி அருணகிரிநாதர் அந்த இது சொல்றாரா, இது வள்ளிமலை சுவாமிகள் சொல்லுவார். திருப்புகழ் இல்லைன்னா அருணகிரிநாதர் என்ற படித்துறையாம் அருணகிரிநாதர் இல்ல திருப்புகழ் அப்படிங்கிறது படித்துறையாம். அதுல ஓடி வரக்கூடிய அந்த தண்ணியாகப்பட்டது பக்தியாம். அந்த பக்தியாகப்பட்டது போய் சேரக்கூடிய இடம் முருகன் வள்ளிங்கிற ஸ்தானமா. ரொம்ப அருமையான விளக்கம். இதுக்கு மாதிரி எப்படி விளக்கம் சொல்றது பக்திக்கு? அருணகிரிநாதர் திருப்புகழ் என்று கரை புரண்ட அந்த கரைகள் திருப்புகழாம். அந்த திருப்புகழாக கரையில் ஓடி வரக்கூடிய அந்த ஜலம் தண்ணீராகப்பட்டது பக்தியா. அந்த பக்தி போய் சேரக்கூடிய இடம் என்னவா? முருகன் வள்ளி என்கிற ஸ்தானம் கந்தலோகத்திற்கு போய் சேர்கிறதுன்னு சொல்லலாம். வள்ளிமலையில சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகழ் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார். இனிஷியல் டேஸ்ல எழுத படிக்க கூட தெரியாது தமிழ். ஆனா குறுகிய காலங்கள்ல திருப்புகளை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள தமிழ் எழுத்துக்களை 247 எழுத்துக்களை வசன நடையிலும் கவிதையாகவும் பாட தெரிந்து கற்றுக்கொள்கிறார். ஒரு 2 மாசங்கள்ல, ரொம்ப குறுகிய மாசங்கள்ல கத்துக்கிறார். அப்புறமா முதல் இனிஷியல் டேஸ்ல திருப்புகளை பாடிட்டு தான் இருந்தார். இப்போ ஒண்ணு இல்ல, இந்த பாடலே எடுத்துக்கோமே, ஜகமாயை உற்றன் நகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தசமாத புத்தி வடிவாய் நிலத்தில், இப்படிதான் படிச்சுட்டு இருந்தார். ஒரு மனப்பாட சிவில் படிப்பார்ப்போர்.
நாளடைவில் போக 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 சங்கீத வாசனையே இல்லாதவர் தாளம் போட ஆரம்பிச்சுட்டார், ராகம் போட ஆரம்பிச்சு, விதவிதமான ராகங்கள், விதவிதமான தாளங்கள். கந்தரந்தாதி பாடி அதற்கான திருப்புகளை பாடுவார், ஒரு அலங்காரம் பாடி அதே ராகத்துல திருப்புகள் பாடுவார். இப்படி ரொம்ப மிராக்கிளா பாட ஆரம்பிக்கிறார். இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, யாரு காரணம்? வள்ளி பிராட்டியுடைய அந்த பிரேமையே காரணமா. வள்ளி பிராட்டியுடைய அந்த அதீத கிருபை கடாட்சமே அருணகிரிநாதரும் வள்ளிமலை சுவாமிகள் இப்படி ராகம் பாடுவதற்கான காரணம். அதனால திருப்புகள் எனக்கு பாட வரலையே, ஐயோ திருப்புகள் எனக்கு ராகமா வரமாட்டேங்குதேன்னு எந்த அடியார்களும் அந்த துயரம் அடைய வேண்டாம். முருகப்பெருமானே நமக்கு அந்த ராகத்தையும் அந்த தாளத்தையும் உணர்த்துவான். அதனால நம்ம பாடுறத பாடுவோம், முருகப்பெருமானுடைய கடமை முருகப்பெருமான் ரொம்ப அருமையா செய்வார் அப்படின்னு சொல்றோம். வருணீதா, இப்ப நீதி உடையவனே அப்படின்னு இந்த பதத்தை ரொம்ப அழகா பிரயோகப்படுத்துறார். நீதி உடையவன் அப்படின்னா என்ன? இப்போ சுவாமியை நீதியே அப்படின்னு நாவுக்கரசு பெருமாள் பாடல்ல பாடுவார். ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்கமிக்க சோதியே துடங்குமில் தோல் சுடர்மடு படையினானே காதியே அமரர் கோவே அணிகணா மலையுளானே நீதியே நின்னையல்லால் நினையுமா நினையிலேனே நீதியே நின்னையல்லால் நினையுமா நினையிலேனே நீதியே. நீதி சொரூபமா இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு நீதியேன்னு அருண் நாவுக்கரசர் பாடுறாரு. அப்ப இந்த இடத்துல நீதியே அப்படிங்கிறதுக்கு நீதா வருணீதானா நீதி தேவனே நீதிபதியேன்னு அர்த்தம். வள்ளி பிராட்டி பொறுத்து முருகப்பெருமானை வந்தடைகிறார். ஏன்னா வள்ளி பிராட்டியுடைய அந்த ஆணவம் கண்மம் மலம் மாய் எதுவுமே அகங்காரமே இல்லாத ஒரு வடிவம், பெண் வடிவம் எடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யான் என்று செருக்கு அற்றார்பால் இறைவன் குருவடிவாக வந்து ஆட்கொள்வானாம். அதே அவருடைய நீதியாகும் அப்படின்னு கிருபானந்த வாரசனுடைய உரை. யான் எனது என்று செருக்கே கிடையாது, எல்லாம் உன்னுடைய சார்படம். நாடி வாங்கின நான் 4 அடி வாங்கின 4 நீ அடி வாங்கின, எனக்குள்ள இருந்து நீயும் அந்த அடியை வாங்கிக்கிற அப்படின்னு நினைக்கணுமா? யான் எனதுன்னு செருக்கே இருக்கக்கூடாது. அப்படி செருக்கு இல்லாம இருந்தா முருகப்பெருமானே குருவடிவா வந்தானா. இப்போ வள்ளிமலை சுவாமிகளுக்கு யார் குரு? முருகப்பெருமானே. திருப்புகளுக்கு முருகப்பெருமானே குரு. ஞானத்திற்கு நம்ம சேதாஜி சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம், தமிழர்னு சொல்லலாம். ஆனா திருப்புகளுக்கு குரு யார்? முருகப்பெருமானே குரு. வள்ளி பிராட்டி அந்த வைஷ்ணவி தாயே அவருக்கு குருவாக இருந்து அந்த திருப்புகளை ஓதவிக்கிறார். அப்படி வரும் நீதானா நீதிபதியே. முது மாமரைக்குள் ஒரு மாபொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா. முது மாமரைக்குள் 4 வேதங்களையும் ஆதாரமாக கொண்டு பிரம்மனாகப்பட்டவர் படைக்கிறார். ஃபர்ஸ்ட் கேள்வியிலே அவுட் ஆயிறார். அதாவது கைலாயத்திற்கு எல்லா தேவர்களும் இந்திரர், திருமால், திருமகள், கலைவாணி எல்லா தேவர்களும் வந்து வழிபாடு செய்து கொண்டு போகிறார்கள். அப்போ வரும் வழியில முருகப்பெருமான் ஒரு பாறையின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மயில் வாகனத்தில். நான்முகன் வருகிறார். ஒரு சிறு பிள்ளைக்கு நாம் ஒரு சலாம் வைக்கிறதா அப்படின்னு ஒரு அவமானம் ஆயிருமே. ஒரு சின்ன பிள்ளை, நம்ம யார்? தேவேந்திரனையும் படைத்த பிரம்மா, அனைத்து உலகங்களையும் சிருஷ்டி செய்யக்கூடியவன். அப்பேற்பட்டவன் ஒரு சிறு பிள்ளையிடம் வணங்குவதா என்று ஒரு ஆணவத்தில் போகிறார். முருகப்பெருமான் அப்படிலாம் விடமாட்டார். கூடாரையும் வெல்லும் கோவிந்தனிகர் மாதிரி யார் நமக்கு வேண்டான்னு சொல்றாரோ முருகப்பெருமான் ஃபர்ஸ்ட் அவங்களத்தான் தன்னுடைய குணத்தை வச்சு அபகரிப்பாராம். ஓய் பிரம்மதேவரே இங்க வாரும், வந்துட்டேன். நீ என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னு கேட்கிற. நான் படைக்கும் தொழில் செய்யறேன் முருகப்பெருமானே, படைக்கும் தொழில் தான் என்னுடைய தொழில். சரி, எதை ஆதாரமாக கொண்டு படைக்கிறீர்? முருகப்பெருமானே, நான் வேதங்களை ஆதாரமாக கொண்டு படைக்கிறேன். ஓ சரி சரி சரி. அந்த வேதத்தின் தொடக்கம் என்ன? ஓம். ஓம் என்ற பிரணவம் சுவாமி. பிரணவத்தின் பொருளை கூறுக அப்படின்னு முருகப்பெருமான் கேட்கிறார். இவருக்கு தெரியல. அவர் நினைச்சிட்டார் போல ஓம் அப்படிங்கிறது எப்படி ஊ எதுக்கு போடுறோம்னே தெரியாது. அதாவது பெண் பிரணவம்னு பேரு அந்த ஊக்கு. இப்ப நம்ம எழுதும் போது ஒரு நோட் சும்மா ஒரு பேனா எடுத்தா ஊன்னு போடுவோம். அந்த ஊ அப்படிங்கிறதுக்கு என்ன பெண் பிரணவம் அப்படின்னு பேரு அதுக்கு.
இப்ப பிரணவத்திற்கு என்ன, எப்படி பிள்ளையார் சொல்லி போடுவோம், அது ஓம்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுவோம் நினைச்சிட்டா அந்த வேதத்தை பிரமாணமாக வைத்துதான் படைப்பு தொழில். அந்த ஓ அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு தெரியல, அதுக்கு என்ன அர்த்த விசேஷம்னு தெரியல. என்ன சொல்றார் வீரபாகு, ஓம் என்ற பிரணவத்திற்கு கூட விடை தெரியாது இவனை சிறையில் வை அப்படின்னு சொல்லி கடுங்காவல் சிறையில வச்சிடுறார். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா லோகங்களும் சிருஷ்டி தொழில் இல்லாம தேங்குகிறது. முருகப்பெருமானே சிருஷ்டிகர்த்தாவாக, அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு சிருஷ்டிகத்ரி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி அம்பாளுக்கு பேர். சிருஷ்டிகத்ரி, அவளே சிருஷ்டியும் செய்கிறாள் அப்படின்னு முருகப்பெருமான் தானே ஸ்வயமா சிருஷ்டி செய்கிறார். பிரம்மரூபனாக இருந்து கையில் கமண்டலமும் ஜபமாலையும் வேதங்களையும் தாங்கிக் கொண்டு முருகப்பெருமானே சிருஷ்டி தொழிலை செய்கிறார். இப்படி செய்யும் போது அவ்வளவு பரிபூர்ணமா இருக்கு. ஆனா சிருஷ்டி தொழில் பிரம்மா செய்தாதானே நல்லா இருக்கும். நம் பிரம்மா ஏன் பிரம்மாவை சிலைன்னு போய் கேட்கிறார் முருகப்பெருமான், சாரி சிவபெருமான் கேட்கிறார். இந்த மாதிரி அவனுக்கு பிரணவத்திற்கு விடை தெரியாதனால் நான் அவனை சிறையில் அடைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாமல் நான் கேட்பேனா சுவாமி அப்படின்னு கேட்கிறார். அதான் ரொம்ப அருமையா திருப்புகழோடு வரும். ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனி நான ஒரு எழுத்துள்ளார் எழுத்தை ஓதுவித்த பெருமானே. ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனி நான. பிரம்மாதான் அந்த ஓம்களே சொல்றாரு. அந்த ஓதுவித்த நாதரும் கற்க ஓதுவித்த முனி நான. சிவபெருமானே ஓதுவித்த நாதரே கேட்கும்படியாகவும் ஓதுவித்த முனியான பிரம்மாவே வெட்டி தலைகுனியும்படி அந்த பிரணவோபதேசத்தை செய்கிறார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகர்ஷே குருநாதா படனை திருப்புகள் ஆவிரன்குடி திருப்புகள்ல சொல்றார். அப்படி சிவபெருமானும் கேட்ட அந்த ஓம்காரத்துக்கு பிரணவஸ்வரூபம் யார்? ஸ்வயம் நானே பிரணவஸ்வரூபம்னு முருகப்பெருமான் விஸ்வரூபத்தை காமிக்க அந்த ஸ்தலமான சுவாமிநாதபுரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல முது மாமரைக்குள் ஒரு மாபொருட்குள் வேதத்தில் ஒரு மாபொருளான அந்த பிரணவத்திற்கு மொழியே உரைத்த அந்த வியாக்கியானம் உரைத்த குருநாதனே அப்படின்னு இந்த பாடல ரொம்ப அருமையா அந்த பிரணவத்தினுடைய அந்த தாத்பரியத்தை ரொம்ப அழகா அருணகிரிநாதர் சொல்றார். இப்படியெல்லாம் முருகப்பெருமான் செய்தாரா என்று பார்க்கிறோம். முதலில் ஜகமாயுற்று என்கிற அந்த முதல் 4 அடியில் முருகப்பெருமானே சுயம் குழந்தையாக பெற வேண்டும் என்று கேட்டு அவனை உச்சுமோற வேண்டும், அவன் வெளியோடு விளைவிக்க வேண்டும், கண்ணத்தோடு கண்ணம் வைக்க வேண்டும், அவனை தோல் மேல் எடுத்துக்கொண்டு நான் ஆட வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் தெரிவித்து முருகப்பெருமான் முத்தம் தர வேண்டும் என்று தன்னுடைய கோரிக்கையை வைத்து 5வதில் முகமாயமிட்ட குருமாதினுக்கு என்று வள்ளி பிராட்டி எளிமையாக வந்து முருகப்பெருமான் நீதி தேவதையாக வந்து அபகரித்து சென்றார், நீதி சுரூபமாக வந்து அபகரித்து சென்றார் என்று சொல்லி புது மாமனைக்குள் ஒரு மாபொருட்குள் மொழியை உரைத்த குருநாதா என்று பிரணவ உபதேசத்தை மிகவும் சுருக்கமாக சொல்லி தகையாது எனக்கும் நடிகான வைத்த தனியரகத்தின் முருகோனே என்று சொல்லி முருகப்பெருமான் தனக்கு சுலபமாக கிடைத்த அந்த அனுபவத்தை கூறி தடுகாவடிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளை என்று திரு ஏரகத்தில் முருகப்பெருமான் எப்படி சுரூபமாக இருக்கிறார், எப்படி நின்று கொண்டிருக்கிறார். காவிரிக்கு வடக்கே வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வே திருக்கைவேல் வாடி குடித்தவே குற்றவேல் சுர்மாரும் கொன்றல் தொலைத்தவேல் உண்டே துணை என்று இந்த வேலை சமர் வேலை கையில் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். அந்த முருகப்பெருமானுடைய தோட்டத்தை கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரிநாதர். ரொம்ப அருமையான பாடல். குழந்தை பேற்றுக்காகவும் இதற்காக நம்ம பூந்தானம், நாரத பக்தி சூத்திரம், கர்ப்பரக்ஷாம்பிகை முல்லைவனநாதனுடைய அந்த கதை இதெல்லாம் பாட்டிருக்கோம். ரொம்ப அருமையான திருப்புகள். இதை பாடி அனைத்து பலங்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை பாடி இந்த பதிவை நிறைவு செய்வோம். ஜகமாயை குற்றன் நகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊரே தசமாத முத்தி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழிகானனத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி மணி மீதெடுத்து விளையாடி நீத்தம் மணிவாயின் முத்தி தரவேணும்
முகமாய விட்ட குரமாதினுக்கு முலை மேலனைக்க வருணீதா முதுமாமரைக்குள் ஒருமா பொருள்குள் மொழியே உரைத்த குருநாத தகையாதனக்குன் அடிக்கான வைத்த தனிகேரகத்தின் முருகோனே தரிகா விரிக்கு வடபரிஷத்தின் சமர்வேள் எடுத்த பெருமாளே சமர்வேள் எடுத்த பெருமாளே பெருமாளே பணிவாயின் முக்தி தர வேணு முக்தி தர வேணு முக்தி தர வேணு முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா பெருமையிலும் சேவலும் துணை. நன்றிங்கம்மா. சிறப்பான ஒரு விளக்கம், அருமையான ஒரு கருத்து, பாடலாம் அழகு. ஆனா ஐயா நீங்க உடனடியா அந்த பாடலை பதிவு போட்டு போட்டுட்டீங்கன்னா உடனே அவங்க பாடணும், அது பண்ணிடுவாங்க எல்லா அடியாரங்களும். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்படியே வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிருங்கய்யா. சரிங்கம்மா. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு 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 சொல்லற என்றடுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே உருவாய் அருவாய் உடதாய் இழதாய் மறுவாய் மலராய் கனியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பிடிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குழா ஒளிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே ஆரிருதடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்த நிவேல் வாழ்க கூர்க்கூட்டம் வாழ்க செவ்வேறியமங்கை வாழ்க ஆனை தன்னரங்கு வாழ்க மாறிலா வெள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வழி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோஹரா சுவாமிநாத சுவாமிக்கு ஹர ஹரோஹரா. அனைத்து அடியார் பெருமக்களின் பொற்றாமரைகளையும் பணிகிறேன். முருகாச்சரணம் முருகாச்சரணம்.